அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, யோகி, நவயோகி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதே மாரி 77 நாம யோகங்களுக்கும் 27 நாம யோகங்களுக்கும் யோகி யார், அவயோகி யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் கூட ஷார்ட் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் கோயில் என்ன அப்படிங்கிறது கிளியரா எடுத்து வச்சிருக்கிறான். ஆனா எத்தனையும் சொல்றது டைமிங் பத்தாது. அதனால சுருக்கப்படுத்தி, அதாவது பொருத்தம் பார்க்கிறதில் எத்தனை விதம்? என்னை பொறுத்தவரை 5 விதம். பொருத்தம் பார்ப்பதில் 5 விதம். என்ன 5 விதம்? நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5லயும் பொருத்தம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத பத்தி ஒரு ஷார்ட்டா சுருக்கமா எழுதி வந்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி இதுல வந்து தாராபலன் யோகி அவயோகியில் தாராபலன் பார்ப்பது எப்படி? எல்லாத்துலயும் 5 அங்கங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப என்ன திதி, நாள், திதி, நட்சத்திரம். நட்சத்திரம் தான் ஓடிட்டு இருக்குது எல்லாத்துக்கும். நட்சத்திரம் தான் மெயினா பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், அந்த 5லயுமே பார்க்க முடியும். நாளில் பொருத்தம் பார்க்க முடியும், திதியில பொருத்தம் பார்க்க முடியும், நட்சத்திரத்துல பொருத்தம் பார்க்க முடியும், யோகத்துல பொருத்தம் பார்க்க முடியும், கரணத்துல பொருத்தம் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது பிஸ்கம்பம், கண்டம், பரிகம். இது என்ன தோணுது? பிஸ்கம்பம் ஃபர்ஸ்ட்டுங்க சார். கண்டம் எத்தனாவது? 9வது. பரிகம் எத்தனாவது? 1 10 1 10 19 சாரி. பிஸ்கந்தம் முதல்ல, கண்டம் 10வது, பரிகம் 19வது 19. இந்த மாதிரி வந்து என்ன எழுதியிருக்காங்க? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, அனுசம் 10 10வது, உத்திரட்டாதி 19வது. இப்படிதான் சார் 9 எழுதியாச்சு. 27 இது போல அடைக்காச்சு. சாட்டு கொடுத்து பேசணும்னா ரொம்ப மத்தியானம் முடிக்க விடணும். அதில் கோயில்கள் எல்லாமே சப்ஜெக்ட் அத்தனை இருக்கு. ரிஸ்க் எடுத்து இந்த வாரம் பூரா ரிஸ்க் எடுத்து அடிச்சுட்டு வந்தேன். ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால சுருக்கமாக தாரப்பலன் எப்படி பார்ப்பது, யோகி அவயோகி வச்சு திசாபுத்தி பலன் எப்படி சொல்லுவார், இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிட்டு, அதாவது ரூட் மட்டும் இது மூலியமா போகணும், அது மூலியமா போகணும் அப்படிங்கிற ரூட் வந்து ரூட் மட்டும் சொல்லிட்டு இன்னும் எனக்கு கொடுத்த டைமுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிட்டு முடிச்சிடுறேன். இப்போ விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இது இதில் வருது, ஜென்மத்தில் வருது. பிரீதி, விருத்தி, சிவம் இது செகண்ட் 2வதுல வருது. ஆயுஷ்மான், துருபம், சித்தம் இது 3வது வருது. சௌவாக்கியம், வியாதாரம், சாத்தியம் இது 4வதுல வருது. 5வதுல சோபனம், அர்சனம், சுவம். 6வதுல அதிகண்டம், வச்சனம், சுப்ரம். 7வதுல சுகர்மம், சித்தி, பிராமியம். 8வதுல திருதி, வியாதி, பாதம், மகேந்திரம். மகேந்திரம் 5லும் கூட சொல்லலாம். மகேந்திரம் 5லும் 2மே ஒன்று தான். 9வதுல சூளம், வரியான், வை, திருதி. இவ்வளவுதான். 27 நாம வந்தாச்சு. 9 லைன்ல முடிச்சாச்சு. 9 லைன்ல இதை என்ன தாராப்பலனை கொண்டு வந்திருக்கேன். நட்சத்திரத்துல பார்க்க முடியுமா? நாளில் பார்க்க முடியாதா? திதியில பார்க்க முடியாதா? லோகத்துல பார்க்க முடியாதா? கர்ணத்தை பார்க்க முடியாதா? கர்ணத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது 2 பேர்த்துக்குமே 2 பேர்த்து ஜாதகத்திலையும் புத்திரபாத்தி கலந்து கொண்டு சந்ததிகள் நேவட் வர வாய்ப்பே இல்லை. இப்படி இருந்து கூட நான் சொல்லியிருக்கிறேன். கரணத்து மூலியமா அவங்கள சேர்த்து வச்சிருக்கேன். கரணத்து மூலியமா அந்த அதுக்குள்ளேயே சில கரணங்கள் இருக்கு. இங்க என்னதான் ஜாதகத்துல புத்திரபாக்கியம் மைனஸா இருந்தால் கூட அதையும் மீறி 2 ஆண் பெண் இருவரில் அந்த ஒரு கரணத்தில் இருந்து விட்டால் தாராளமாக பொருத்தம் பார்க்க நான் பார்த்துருக்கிறேன். எப்போ பார்த்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பேரனுக்கு கூட ஜாதகம் இருக்கேன். இப்ப என்ன 45 இயர்ஸ். இது வந்து 27 யோகம் இதுல வந்தாச்சு. யோகி அவயோகி நட்சத்திரங்கள் எழுதி போட்டிருக்கேன். இப்ப என்ன சொல்ல போறேன், எல்லாம் தெரிஞ்சதுதான். விஸ்கம்பம், கண்டம், பரிகம், ஜென்மத்தாரை அப்படி எடுத்துக்கலாம். விஸ்கம்பம், கண்டம், பரிகம், ஜென்மத்தாரை, பிரீதி, விருத்தி, சிவம், சம்பத்து தாரையா எடுக்கலாம். ஆயுஷ்மான், துருபம், சித்தம்,
விபத்து தாரையாக எடுக்கலாம். விபத்துனா விபத்தல்ல, விபத்துக்கு சமமான ஒரு செயல் நடக்கிறது விபத்து. எடுத்துள்ள ஏதோ விபத்துங்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சேமதாரையில் சௌபாக்கியம், வியாகாரம், சாத்தியம். விருத்தியக்குத்தாரையில் சோவனம், தரிசனம், சுபம். ஜாதகத்தாரையில் அதிகண்டம், வச்சனம், சுற்றம். வதைதாரையில் சுகர்மம், சித்தி, பிராமியம். பைத்திரத்தாரையில் திருதி, வியாதீபம், வியாதிபாதம், மகேந்திரம் அல்லது ஐந்திரம். அதிமைத்திரத்தாரையில் வந்து சூளம், வரியான், வை, திருதி. இப்ப என்ன ஆகுதுன்னு இப்ப என்ன, அதாவது ஜென்மத்தாரையில் இருக்கக்கூடிய லைனுக்கு இந்த 3வது தாரையில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், மூலம், அஸ்வினி 3வது தான். இப்படியே தான் ஒவ்வொரு லைனுக்கு என்ன சொல்றேன், நம்ம 1 வேணாங்கிறோம், 3 வேணாங்கிறோம், 5 வேணாங்கிறோம், 7 வேணாங்கிறோம், 8 வேணுங்கிறோம், 9 வேணும் வேண்டாம். 2ம் இருக்கு. அதுல ரொம்ப சோதனை ஓட்டம் இருக்குது. அதாவது 9வது லைன்ல. அதே நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வைகாசிக நட்சத்திரம் வராதா? யோகியில வராதா? வருமில்ல. 22வது சொல்றோம். இந்த யோகம் 22வது எந்த பாயிண்ட்ல இருக்கு? அதுல கூட அதுவும் கூட வைகாசிகம் தான். இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை உள்ள இருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜாதகம் இப்போ பொருத்த சொல்லிட்டேன். இப்போ என்ன எடுப்போம், சம்பத்தாரில் இருக்கக்கூடிய விஸ்கமம், கண்டம், பரிகத்துக்கு வந்து பிரீதி, விருத்தி, சிவம், ஆயிலியம், கேட்டை, ரேவதி. இது கைத்து பொருத்தம் சில நேரங்கள் வராது. அதையும் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்து எடுத்தோம்னா யோகத்துல கூட ஒரு பொருத்தம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த யோகி அவயோகியில திசாபதி பலன் எப்படி எடுப்பது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சில இது எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். சில இதுல சிக்கல் இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். நான் என்ன சொல்லிக்கிறேன், 9வது அதிமைத்திர தாரையில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி இந்த பொருத்தமாக சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேன். ஏன் 9வது இதுல வந்து அதிமைத்திர தாரையில சிக்கல் இருக்கு அப்படின்னா, அது சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அது 8வது ராசியில வரும். சந்திராசிரம ராசியில வரும் அதிமைத்திர தாரை. இப்ப ஒரு எக்ஸாம்பிள், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டை, அனுசம், கேட்டை இந்த மாதிரி லைன்ல வரும். எங்க இருக்குது? 8வது ராசியில அது பயந்துக்குதான். கேட்டால் அதுதான் தெரியும். இப்ப அந்த தாராபலன் வந்து சொல்லிட்டோம். அதாவது 9 ராசியில 3 யோகங்களை எழுதி 3 நட்சத்திரங்களை எழுதி சொல்லிடுச்சு. இதுவே வந்து யோகிக்கு தனியான ஒரு பட்டியல், அவயோகிக்கு தனியான ஒரு பட்டியல். இதுக்கு யோகிக்கு வரக்கூடிய 27 நட்சத்திரங்கள், அவயோகிக்கு வரக்கூடிய 27 நட்சத்திரங்கள். இதுதான் மேட்ரு. இப்போ என்ன வேணா திசாபதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு லக்கணம், ஏதோ ஒரு ராசி, சரி வேண்டாம், ஏதோ ஒரு லக்கணம் இங்கே வச்சுங்க.
நான் வந்து யோகியுடைய நட்சத்திரத்தை ஒண்ணுல ஆரம்பிக்கிறேன். சிம்மத்துல மக நட்சத்திரம் யோகி. அப்ப எங்க வருவாரு அவயோகி? எப்பவுமே பாத்தீங்கன்னா, யோகி இருக்கிற இடத்துல இருந்து அவயோகி 7ஆம் இடம் தான் அதிகமா வருவார். ஏதாவது ஒண்ணு இந்த உடைப்பட்ட நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், சிரசற்ற நட்சத்திரம் இந்த மாரி இடத்துல மட்டும் 8வது இடத்துல அவயோகி வருவார். சரி நான் சிம்மத்துல மகம் வரும்ன்னு சொல்லியாச்சு. மகன் தான் யோகி. உங்க எந்த தேதி என்னவா இருந்துட்டு போகுது. இப்போ கும்பத்துல அவயோகி வந்தாகணும். யாருனாலும் சொல்ல முடிஞ்சா கூட சொல்லுங்க. அவயோகி வந்து கும்பத்துல வந்தே ஆகணும். யார் வரா? நானே சொல்லட்டுமா? சொல்லிடுறேன். சதயம். சதய நட்சத்திரம்னா வரும். இங்க கேது, அங்க ராகு. சதயம் வருவாரா? அப்போ அது வந்து அவயோகி நட்சத்திரம். இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப மக நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில கிரகங்களுக்கு 9 கிரகங்களுக்குமே திசாபத்தி எப்படி எடுக்கணும் அப்படின்னா 5 கிரகங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல தான் அவங்களுக்கு வேலையே. அவரு இருக்கிற இடத்துல வேலை இல்ல. யாரா இருக்குன்னா இல்லைங்க சார். சூரியன், சந்திரன், இந்த செவ்வாய் வந்து பிரிஞ்சிடுறாங்க, ராகு பிரிஞ்சிடுறாங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8வது. அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இப்போ என்ன சொல்லிக்கிறோம் மக நட்சத்திரம். கேது வந்து தனுசுல இருக்கிறாரு. அங்கிருந்து அங்கதான் அவர் யோகத்தையும் எடுக்க முடியும். கேது எப்படி தப்பிச்சுட்டாரா? நல்லா இருக்காரா? நல்லா இல்லையா? எதிரடிக்கு மாட்டிக்காரா? கண்டாந்திர நட்சத்திர புள்ளியில மாட்டிக்காரா? இந்த கண்டாந்திர புள்ளியெல்லாம் அத்துவிட தெரிஞ்சா தான் யோகி அவர்கள் கூட இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம கொண்டு வர முடியும். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கூட. இப்போ கண்டாந்திர நட்சத்திரங்கள் கொஞ்சம் நினைவு ஊட்டுறேன். காலபுருஷன் தத்துவப்படி கண்டாந்திர நட்சத்திரமே மகம் உண்டு. என்ன எல்லாத்துக்கும் சொல்றேன். அதாவது எங்க எங்க ஆரம்பிக்குது? அஸ்வினி 1, ஆயில்யம் 4, 36வது மகம் 37. இது கேட்டை வந்து 72, மூலம் 73, ரேவதி பேக்ல அஸ்வினி பேக்ல அப்படி 108 முடிஞ்சா. இந்த மாதிரி புள்ளிகளை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து காலபுருஷன் தத்துவப்படி உங்களுடைய லக்கணம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது அந்த உடனே அதைவே வச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடாது. இது எதுக்கு சொல்லணும்னா யோகி அவயோகியில திசாபுத்தி எப்படி பார்ப்பதுன்னா அந்த உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச யோகி அந்த கண்டாந்திர புள்ளியில மாட்டியிருக்காரா? மாட்டியிருந்தா நிச்சயம் வேலை செய்ய மாட்டார். அவயோகி மாட்டலாம். அவயோகி எந்த ஒரு தீய சக்தியான ஒரு பாயிண்ட்ல கூட அவர் மாற்றலாம். இருக்கலாம் அவர் திருத்தறக்காக. ஆனா நல்லவங்கள கெட்டவங்களுடைய பாயிண்ட்ல கொண்டு வைக்கக்கூடாது. என்ன எதுக்கு இந்த மகத்தை எடுத்துனா, சிம்மத்துல மகம் இருக்குது. அவருக்கு 5 தான் யோகத்த குடுக்கக்கூடிய இடம். அந்த 5ல கேது இருக்காரு. எங்க இருக்காரு? அ தனுசுல இருக்காரு. மகம் 1ஆம் பாவத்துல. அப்படித்தான் இருக்கு. அதுதான் கண்டாந்திர நட்சத்திரம் அப்படி கொண்டு வரணும். 2, 3, 4க்கெல்லாம் முடிஞ்சு சப்ஜெக்ட் மாறி. மகம் 1 கொண்டு வரான். இது மாரி அங்க எதிரடி நட்சத்திரம் சூரியனுடைய ரூல்ஸ் படி தனுசு ராசியில ஏதாவது எதிரடி நட்சத்திரங்கள் இருக்குதா? இந்த மூலம் உள்பட. இப்ப சில நேரத்துல உத்தரத்துல சூரியன் இருந்தா கூட மகம் பார்த்தா மகம் வந்து மாட்டும். மகம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மாட்டுதா மாட்டலன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இருந்துன்னா அந்த யோகியினுடைய திசை வேலை செய்யாது. எப்ப வந்தது? யோகியினுடைய சரி கேது முதல்ல அசுவினி மகம் மூலத்துல பொறந்திருந்தா அந்த யோகியுடைய திசை முதல்ல வருது. சரிங்களா? யா அப்படி வராது. யாருக்கு கூட நட்சத்திரம் கூட வரலாம். 2வது கூட வரலாம். இப்ப ஏன் ரேவதி புதன் திசையில ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா, கேது திசை 2வது வரும். யோகியினுடைய திசை 2வது தான் பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே பாருங்களேன், உங்களுடைய யோகி எந்த வயசுல வந்தது? எத்தனாவது திசையா வந்தது? அது எப்படி இருந்தது? எப்படி இல்ல? எப்படி இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்லா இருந்தது அப்படின்னா, எந்த சிக்கல்லையும் மாட்டாம நிம்மதியா அவர் பாட்டுக்கு யோகி இருக்காரு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு எல்லாத்துக்கும் நல்லது மேலன்னு இருக்கேன். இவங்க கால்ல இவங்களுடைய நட்சத்திர பாதசாரத்துல போய் மாட்டிக்கிட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இதே கேது கூட அவயோகி நட்சத்திரத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கு? யோகியினுடைய இதுல எத்தனை கிரகங்கள் இருக்கு? இப்போ நான் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு புரியுற மாரி மட்டும் சொல்லிடுறேன். அதாவது சூரியன், சந்திரன் எழுதுனா கூட எழுதிங்க. 5 பேர் வந்து 5 பேத்துக்கு வந்து அவங்களுக்கு 5வது வீடு. சரி நான் சுருக்கமா நீங்க எடுத்துங்க. ஏன்னா ராகுக்கும் ராகுக்கு வந்து 8வது. செவ்வாய்க்கு 8வது. அதாவது ஜாதகத்துல அவர் இருக்கிற இடத்துல இருந்து 8வது இடத்துல தான் வேலை செய்வார். அந்த 8வது இடத்துல யார் இருக்கா? எத்தனை கிரகம் இருக்கு? நான் எப்படி இருக்கு? ஆட்சியா, உச்சமா, சமமா, நட்பா, பகையா? இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண எடுத்தோம்னா 8ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அதாவது செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல உச்சகிரகம் இருக்குது. அது நல்லா ஒரு
நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல திசாபுத்தி கொடுக்கும், நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய்க்கு 8ஆம் இடம், செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து 8ஆம் இடம். இப்ப செவ்வாய் வந்து இப்போ சனி வந்து கும்பத்தில் இருக்காரு. செவ்வாய் கடகத்தில் இருக்காரு. இப்ப என்ன ஆகுது, தனுசுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அங்கிருந்து என்ன என்ன பண்ணுவாரு, அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட 8ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 8ஆம் இடத்தை இந்த ரூல்ஸ் படி, யோகி அவயோக ரூல்ஸ் படி 8ஆம் இடத்தை தான் தொடுவார். அங்க தொட்டு தான் நம்மளுக்கு அந்த திசை எப்படி இருக்குன்னு தெரியும். அங்க தொடும்போது என்ன ஆகுது, அங்க சனி பகவான் இருக்காரு. அவர் சனி பகவான் யாருடைய கால் இருக்காரு, அவயோகி கால் இருக்காரு. கதைய நட்சத்திரம். அது என்ன அது வேலை செய்யுமா? அப்படி இப்படியும் கூட பார்க்கும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு அப்படிதான். ராகு எங்க இருக்காரோ, இப்ப தனுசுல கேந்திரிக்கார் இவரு சொல்லியாச்சு. ஆ மி மிதுனத்துல ராகு இருக்க போறாரு. அங்கிருந்து என்ன பண்ணுவாரு, அவரு 8ஆம் இடத்த பார்ப்பார். அவரு 8ஆம் இடம் பண்ண சனியுடைய இடம் மகரம். அங்க ராசிக்கு 2ஆம் இடம் மகரம். அவரு காணோம். எங்க போயிட்டாரு? கும்பத்து ரூபாய்க்கு வந்து அவரும் அவயோகி நட்சத்திரத்தை மாட்டிட்டாரு சதயத்துல. இது மாதிரி ரூல்ஸ் கூட கணக்கெடுக்கணும். உச்சமா இருக்குது, அது பார்க்குது, இது பார்க்குது. அவ்வளோதான் நீங்க பெரிய கோடீஸ்வரன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியா இருப்பாங்க. அது இதுன்னு சொல்லிட்டாரப்பா நாம இனிமே என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப என்ன ஆகும், 1 மாசம் 2 மாசத்துல இல்ல 1 வருஷத்துல நம்மகிட்ட வருவாங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடாது. என்ன சொன்னேன், 2வது வந்து முதல்ல என்ன சொன்னது, அ அபயோகி நட்சத்திரத்துல செவ்வாய் ஒரு ஸ்தானப்பலன் எடுத்து பார்த்து மாட்டிக்கிட்டார். சனியும் அபயோகி நட்சத்திரத்துல தான் இருக்கார். இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் சொல்லணும்ல, சரி சுக்கிரனும் கடகத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உதாரணம் வந்து சிதறி போய் சொன்னோம்னா புரியாது. இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிறேன், கேது, அ செவ்வாய், இப்ப என்ன சுக்கிரனுக்கு வந்துரு. சுக்கிரனுடைய ரூட் நான் சொல்றது எல்லாமே ரூட் தாங்க சார். சுக்கிரனுடைய ரூட் 7வது இடம். கடகத்திலேயே இருக்காருன்னு வச்சுங்க. எங்க 7வது இடம் எங்க பார்க்குறாரு, மகரத்த. மகரத்துல தான் அவன் மகரத்தை தொட்டு தான் எங்கேயும் போக முடியும். மகரத்தை தொடாம எங்கேயும் போய் வாரசு போய் இப்ப நான் சொன்னது எல்லாமே செவ்வாய்க்கு 8, சுக்கிரனுக்கு 7. இந்த மகர கும்பத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கிறாங்க, எந்த நட்சத்திரம் இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் போகணும். போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். நான் இதை சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி எப்போ நம்ம ஜாதகம் சொல்றது. அப்போ என்னன்னா ஷார்ட்டா எடுக்கணும். இது இப்போ நம்ம பேசுறோம் அப்படி ஷார்ட்டா எடுத்து உடனே கொண்டு வர. இப்போ எல்லாம் இப்போ சுக்கிரனும் செவ்வாயும் இதாயிட்டாங்க. இது குருவுக்கு எடுக்கணும்ல. இப்ப குருவுக்கு வந்து யாரா இருக்குன்னா செவ்வாய்க்கு ராகுக்கு 8 சரிங்களா. இதுக்கு வந்து சுக்கிரனுக்கு 7, மீதி எல்லாம் 5. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் 5ஆம் இடத்தை தொட்டு தான் அவங்க வேலை செய்ய முடியும். யோகி அவயோகியில இது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க யாரை சொல்ல போறோம், குருவை சொல்ல போறோம். குரு 10ஆம் இடம் இருக்கிற இடத்துல இருந்து குரு ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. 10ஆம் இடம் என்ன, எங்க சுத்தி அங்க வந்து மகரத்துக்குள்ளேயே தான் வருது. அந்த ஜாதகம் எந்த இதுலயும் ரைட்டா இல்லை, அவர் இல்லை. எல்லாமே மகரத்துக்குள்ள போய் மகரத்தின் அதிபதி அவயோகி நட்சத்திரம் சதயத்துல மாட்டும் போது சுக்கிரனும் அவுட்டு, செவ்வாயும் அவுட்டு, குருவும் அவுட்டு. சரி மீதி இருக்கிறவங்கள பார்க்கலாமே அப்படின்னா, சூரியன், புதன் தனுசு இந்த சிம்மத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்க. அவங்க என்ன தொடுவாங்க, தனுசு தொடுவாங்க. தனுசு தொடும்போது என்ன ஆகுது, கேது இருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தொட்டு அங்கேயே நல்லா இருக்குங்களா, அந்த கேது வந்து எதிரடி நட்சத்திரம் இருக்காரு. 5 கிரகம் போயிடுச்சுங்களா. எத்தனை இப்படி போய் சிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பார்க்காம நாம அது ஆட்சி, இது உச்சம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்க முடியாது. 10வது குரு அவரும் மகரத்தை பார்த்து கணேச ஆகுறாரு. அதுல அதிபதி, அதுல எத்தனை கிரகம் இருக்காங்க, அதனுடைய அதிபதி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். இப்ப ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இது வகையில எடுத்திருக்கேன். தாராபலன், யோகி அவயோகியில் கூட தாராபலன் எடுக்க முடியும். இப்போ யோகி அவயோகின்னு எதுக்கு பிரிச்சிருக்கிறா, யோகி பெண், அவயோகி ஆண். இந்த 2 நட்சத்திரம் இணைக்கலாமா? இங்கிலீஷ் இது சிம்பிளான விஷயம் தானே. யோகியினுடைய நட்சத்திரம் 3, அவயோகியுடைய நட்சத்திரம் 3. இந்த மாதிரி மேட்சிங்ல எல்லாமே 100% இருக்குது பொருத்தத்துல. யோகி நட்சத்திரத்தை ஒரு பெண்ணுக்கும், அவயோகி நட்சத்திரம் ஒரு ஆணுக்கும் இணைக்க முடியுமா? முடியாது. இதே மாதிரி இந்த 9 சப்ஜெக்டையும் எடுக்கலாம். இதுவும் பேச எனக்கு பின்னால் பேச நிறைய நண்பர்கள் இருப்பதால், இதுவரை இதுக்கு முன்னால் பேசிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், இனி பேச வரக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கும், ஐயா மணிகண்டன் சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது